கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது எப்படி? அன்பானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கை என்பது மிகவும் ஆழமானது. சரியான அடித்தளம் கொண்டது. அந்த அடித்தளத்திற்கு பேரு அப்போஸ்தலிக்க பாரம்பரியம் என்னும் அடித்தளம். இந்த அடித்தளத்தின் அடிப்படையில் இறை வார்த்தையையும் அந்த இறை வார்த்தையின் விளக்கத்தையும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை மிக அழகாக, மிக தெளிவாக தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் ஏனோ இந்த செய்தி இன்னும் ஆழமாக சென்று சேரவில்லை. ஆகவே கத்தோலிக்க திரு அவையின் அந்த படிப்பினையை, போதனையை அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையின் போதனையை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் ஒருவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற முடியாது. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற முடியாதா ஃபாதர்? ஆமாம், கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற முடியாது. ஏனென்றால் கத்தோலிக்க நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்தை பரப்பியது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? கத்தோலிக்க நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக எது பரவலை? கிறிஸ்தவ நம்பிக்கை பரவலை. அப்போ இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இந்த உலகம் முழுவதும் எடுத்து சென்றது முதல் கருவியாக இருந்தது எது? கத்தோலிக்க நம்பிக்கை. அதனால தான் நான் கத்தோலிக்க திரு அவையின் பார்வையிலே உண்மையான மீட்பு என்றால் என்ன என்பதை நான் உங்களோடு பேச போகிறேன். அன்பானவர்களே, அடிப்படை செய்தி என்ன? எது அடிப்படை செய்தி? இந்த அடிப்படை செய்தியிலிருந்து தான் மற்ற காரியங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த அடிப்படை செய்தி இல்லாமல், இந்த அடிப்படை செய்தியை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் அடுத்த காரியத்திற்கு செல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவ நம்பிக்கையில் பல பரிமாணங்கள் இருக்கிறது. There are several dimensions, but there is one foundation. There is one foundation upon which everything else is built. ஒரே அடித்தளம் தான். அந்த அடித்தளத்துக்கு மேலே தான் எல்லாமே கட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ அடித்தளம் இல்லாமல் எடுத்த உடனே நம்பிக்கையின் மற்ற பரிமாணங்களை ஒருத்தர் அறிந்து கொள்ள முற்பட்டால் அந்த வீடு நிலைக்காது. அதனால தான் இயேசு சொன்னார், பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு தான் நிலைச்சு நிற்கும், இல்லையா? மணல் மீது கட்டிய வீடு அல்ல. அப்போ பாறையின் மீது கட்ட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அன்பானவர்களே, மத்தேயு 7:21 நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஃபேமஸான வசனம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது. அவ்வளவுதான் பாயிண்ட். அவர் திருத்தந்தையாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது, இல்லையா? ஆயர்கள் குருக்களுக்கும் ஒரே கண்டிஷன் தான், பொதுமக்களாகிய நமக்கும் ஒரே கண்டிஷன் தான். ஆண்டவர் குருக்களுக்கு ஒரு கண்டிஷன், ஆயருக்கு ஒரு கண்டிஷன், மக்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கல, இல்லையா? அவர் திரு அவையில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எந்த நிலையில் பணியாற்றினாலும் சரி, அல்லது திரு அவையில் ஒருவர் கடைகோடி உறுப்பினராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒன்லி ஒன் மெஷர்மெண்ட் by which a person will be judged. ஒரே ஒரு அளவுகோல் தான். சகோதரனே, சகோதரியே, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் தான். நற்செய்தி போதிக்கிறதுனாலலாம் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், சரியா? நற்செய்தி போதிக்கிறதுனால போதிச்சு நான் தவறு பண்ணனா உங்களை விட அதிகமாக வேணால் தண்டனை வாங்குவேன். யாக்கோபு 3:1 இருக்கு. உங்களை விட அதிகமான தண்டனை வேணாலும் வாங்குவேன். ஆனால்
எனக்கும் உங்களுக்கும் இந்த திருஅவையில் இருக்கிற எந்த நபருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு அளவுகோல் என்ன? ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாதவர்கள் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது. அப்ப எது அடித்தளம்? திருவுளத்தை நிறைவேற்றுவது தான் அடித்தளம். ஓகேவா? எபேசியர் 1:9. அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு ஏற்கனவே தெரியப்படுத்திவிட்டார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாருக்கும் இதை சொல்லிட்டார். இது யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. ஆண்டவர் இந்த திருவுளத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். யார் வழியா? இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வெளிப்படுத்திட்டார் இல்லையா? அதே எபேசியர் 1:11 வாசிங்க. கடவுள் இந்த உலகத்தில் அவருடைய திருவுளத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி வருகிறார். He is fulfilling everything according to his will. எல்லாமே அவருடைய திருவுளத்தின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப ஃபாதர், கொலை, கொள்ளை, திருட்டு, ஏமாத்து வேலை, போர், லஞ்சம், அசிங்கம், பாவம், இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? யாரெல்லாம் அவருடைய திருவுளத்தோடு ஒத்துழைக்கவில்லையோ அவர்கள் இச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது உங்களை குழப்புவாங்க, அப்ப எல்லாமே கடவுளுடைய திருவுளம் தானா அப்படின்னு குழப்புவாங்க. இல்லை, ஏன்னா நன்மை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன வராது? கெடுதல், தீமை வரவே வராது. யாக்கோபு 1:17. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் என்னமா? ஒளியின் பிறப்பிடமான தந்தையிடமிருந்து மட்டுமே வருகின்றன. நன்மைகள் அனைத்தும் தந்தையிடமிருந்து மட்டுமே வருகின்றன. அப்ப கெடுதல் அனைத்தும் எங்கிருந்து வருகின்றன என்று கேள்வி வருதா? ஃபாதர், கெட்டதெல்லாம் எங்கிருந்து வருது? 3 இடத்திலிருந்து வருது. கெட்டது 3 இடத்திலிருந்து வருது. நல்லா கவனிக்கணும். நம்பர் 1, கெட்டது முதலில் உலகத்திடமிருந்து வருகிறது. எங்கிருந்து வருது? உலகத்திடமிருந்து வருகிறது. அதுக்கு வசனம் 1 யோவான் 2:16. உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. எங்கிருந்து வருது? உலகிலிருந்தே வருகின்றன. போதுமா? எங்கிருந்துமா வருது? இப்ப ஃபர்ஸ்ட் உலகம். 2வது தீமை எங்கிருந்து வருது? சாத்தானிடமிருந்து வருகிறது. எங்கிருந்து வருது? அதை தான் காலையில் பிரதர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா? சாத்தான் தூண்டுவான், ஏமாத்துவான், சோதனைக்கு உட்படுத்துவான். கடவுள் சோதிக்க மாட்டார், சாத்தான் தான் சோதனையை தூண்டுவான். நல்லா கவனிக்கணும். சாத்தான் தான் சோதனை கொடுப்பான், கடவுள் சோதிக்க மாட்டார். யாக்கோபு 1:13 எடுங்க. சோதனை வரும்போது சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்லுவீங்க. இனிமேல் வாயை திறந்து, என்னை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல ஃபாதர், என்னை மட்டும்தான் ஃபாதர் சோதிக்கிறாரு. அப்படி சில பேர் ரீல் விடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி ரீல் விடுறவங்கள, என்னை மட்டும் சோதிக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய லார்ட் லபக்தாஸ், உங்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் யாரையும் சோதிப்பது கிடையாது. போதுமா? வாசிக்குமா? ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவர் பயிற்சி கொடுப்பாரு, ஆனா சோதிக்க மாட்டார். பயிற்சி வேற, சோதனை வேற, டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. கடவுள் கொடுக்கிறது பயிற்சி, சாத்தான் கொடுக்கிறது சோதனை. ஆனா என்ன கொடுமைனா, பைபிள்ல 2த்துக்கும் தமிழாக்கத்தில் சோதனைனே வந்துருச்சு. ஆனா ஆங்கில மொழியாக்கத்தில் மட்டும்தான் கடவுள் கொடுக்கறத டெஸ்ட்னு இருக்கும், சாத்தான் கொடுக்கறத டெம்டேஷன் இருக்கும். ஓகேவா? அப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க, கடவுள் கொடுக்கிறது பயிற்சி, சாத்தான் கொடுக்கிறது சோதனை. கடவுள் கொடுக்கிற பயிற்சினால ஆசீர்வாதம் நடக்கும், சாத்தான் கொடுக்கிற சோதனையினால பாவத்தில் விழுவோம். இதான் வித்தியாசம். கடவுள் கொடுக்கிற பயிற்சியை யாரெல்லாம்
ஏறெடுக்கிறாங்களோ, அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். சாத்தான் கொடுக்குற சோதனையில் மாற்றவங்க பாவத்தில் மாட்டுவாங்க. பாவம் கடைசியாக என்ன கொண்டு போய் சாவில் விட்டுரும். சாவு என்பது ஆன்மாவின் சாவு. சரியா? அப்ப கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை, இல்லையா? அப்ப சோதனை எங்கிருந்து வருது? ரெண்டாவது சாத்தானிடமிருந்து வருகிறது. மூணாவது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சோதனை அவரவருடைய சொந்த தீய நாட்டத்திலேயே வருகிறது. யாக்கோபு 1:14 வாசிங்க. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். இப்ப நான் 3 சொல்லியிருக்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 1 உலகம், 2 சாத்தான், 3 நம்முடைய சொந்த தீய நாட்டம். இப்ப நமக்கு கஷ்டம், வேதனை, போராட்டம் இதெல்லாம் ஏன் வருது, எதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத இனிமே நீங்க யார்கிட்டயோ போய் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பதில் இருக்கு. 3 இடத்துல இருந்து தான் வருது, இல்லையா? அதனால தான் என் குடும்பத்தில் கண்ணீர், அதனால தான் கவலை, அதனால தான் சண்டை சச்சரவு, அதனால தான் வறுமை, அதனால தான் வியாபாரத்தில் தடை. எதனாலையோ இல்லை, இல்லையா? நான் யாரோட ஒத்துழைக்கிறேன்? சாத்தானோடு ஒத்துழைக்கும் பொழுது சோதனை பெருகி பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் அதிகரிக்கிறது. அப்ப ஆண்டவருடைய திருவிழத்தோடு ஒத்துழைக்கும் போது இந்த கண்ணீர் பிரச்சனை எல்லாம் மறைந்து ஆசீர்வாதம் பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, சரியா? கேட்டால் பதில், கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா கூட கேள்வியெல்லாம் யோசிச்சு வச்சு எங்கிட்ட அப்புறமா சொன்னீங்கன்னா நான் தான் இருக்க போகிறேன். நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு டாக்கில் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துடுறேன், சரிங்களா? ஏன்னா சும்மாலாம் விடாதீங்க. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவருடைய திருவிழத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. எல்லாமேனா நன்மைகள் நடக்குது. தீமைகள் அனைத்தும் யாரெல்லாம் சாத்தானோடு ஒத்துழைக்கிறாங்களோ அவர்கள் சாத்தானின் தூண்டுதலாலும் உலகத்தின் தூண்டுதலாலும் அவர்கள் பாவத்தை, தீமையை, அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்கிறார்கள். இப்படி தான் இது. நாமும் இதில் இருக்கிறோம், நாமளும் பாவம் செய்கிறோம், இல்லையா? ஏன் பாவம் செய்கிறோம்? இப்படி தான். நம்ம அவனுடைய சோதனைக்கு நம்ம இணங்குறோம், அவனுடைய சோதனையை நம்ம விரும்புகிறோம். நம்ம உடம்பு அவன் என்னன்னு சொல்கிறான்? அவன் வீடான். அவன் வீடு இல்லை இது. 1 கொரிந்தியர் 6:19 உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆண்டவர் வாழும் ஆலயம். நம்ம அநியாய அக்கிரமம் பண்றதுனால ஆவியானவர் நம்ம உடம்பை விட்டு வெளியில போயிட்டாரு. யார் உள்ள வந்துட்டா? சாத்தான் வந்துட்டான். சில பேர் இப்படி ஒரு புருடா விடுறாங்க. ஒரு வாட்டி அபிஷேகம் பெற்றுக்கிட்டீங்கன்னா ஃபாதர் கடைசி வரைக்கும் அபிஷேகம் இருக்கும் ஃபாதர். பைபிள் தெரியாது, யார்கிட்டயா சொல்லியிருந்தா பரவாயில்ல, இல்லையா? ஒரு வாட்டி அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் அபிஷேகம் இருக்குமா? இருக்காது. எங்க போட்டிருக்கு? ஆவியானவர் உடம்பு விட்டு வெளில போயிடுவார். 1 சாமுவேல் 16:14 இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய கள்ள போதனை, தவறான போதனை உள்ள வந்ததுனால வந்த குழப்பங்கள். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைக்கு மட்டும் கீழ்ப்படிவோம் நம்ம எல்லாரும். ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீயாவி. சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தானே, இல்லையா? அவன் உடம்புல இருந்த பரிசுத்தாவி என்ன பண்ணிட்டாரு? வெளியில போயிட்டார். உடம்பு விட்டு வெளியில போயிட்டார். அபிஷேகம் போயிருச்சு. ஏன் அபிஷேகம் போச்சு? அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. யார் மேல? அவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாவம், வெறுப்பு, பொறாமை, கடவுளுக்கு எதிரான செயல் செய்யும் போது உடம்புல யார் இருக்க மாட்டா? தூயாவியானும் இருக்க மாட்டார். என்ன பண்ணிடுவாரு? அச்சிப்போ அப்படின்ட்டு வெளில போயிடுவார். அவரு வெளியில போன உடனே அடுத்த செகண்ட் உள்ள ஒருத்தன் வந்துருவான். யாரு? சாத்தான் வந்துருவான். அவன் என்ன பண்ணிடுவான்? நம்மளுடைய உடலை அவனுடைய வீடாக மாற்றுகிறான். யாருடைய வீடு? அவனுடைய வீடாக மாற்றுகிறான். வெளியில மிக்கேல் ஆண்டவர் படத்தை வச்சுட்டு பிசாசு வீட்டுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். வீட்டுக்கு வெளியில மிக்கேல் ஐயாவுடைய படத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ள பிசாசு வராதுன்னு நினைக்கிறாங்க. நீ தான் உள்ள இருக்கியே. இல்லம்மா, ஏற்கனவே நீ தான் உள்ள இருக்கியே.
உள்ள யார் இருக்கிறா? நீங்கள் தான் குடும்பம் நடத்துறீங்களே உள்ளே. அவன் தான் ஏற்கனவே எங்கே இருக்கிறான்? உடம்புக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். அப்போ ஏற்கனவே உடம்புக்குள்ள இருக்கிறான். நான் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றாமல் இவன் வெளியில் போகமாட்டான். பாவ அறிக்கை செய்யாமல் இவன் வெளியில் போகமாட்டான். அப்போ ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் என்ன விரும்புகிறாருன்னா அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? விண்ணகம் போக முடியும் இல்லையா? எபேசியர் 5:17. ஆகவே அறிவிலிகளாயிராமல், கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? டூ நாட் பி ஃபூலிஷ். நம்மளை பார்த்து சொல்றார் ஆண்டவர் இல்லையா? அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட்ஸ் வில். டூ நாட் பி ஃபூலிஷ். தயவு செய்து அறிவிலிகளா இல்லாம கடவுளுடைய திருவிழா எது என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அடிப்படை. எடுத்தோடனே அபிஷேகத்துக்கு போயிடக்கூடாது. அதெல்லாம் வராது, அபிஷேகம்லாம் வராது. அதனால தான் போலி அபிஷேகம் பெருகிருச்சு. எந்த அபிஷேகம் பெருகிருச்சு? போலி அபிஷேகம் பெருகிருச்சு. ஏன்னா அடித்தளமே இல்லைங்க. அடித்தளமே இல்லாமல் எடுத்தோடனே என்ன பேசுகிறாங்க? அபிஷேகம் பேசுகிறாங்க. எங்க திருவிழத்தை நிறைவேற்றாமல் எப்படிங்க அபிஷேகம் கிடைக்கும்? எப்படிங்க கிடைக்கும்? அந்த ஜபக்கூடத்துக்கு போனால் அபிஷேகம் கிடைச்சிருமா ஃபாதர்? எப்படி கிடைக்கும்? கேள்வி கேட்க மாட்டீங்களா? நல்ல வாழ்க்கை வாழ வேணாமா? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டாமா? கடவுளுக்கு பிரியமான மகனா மகளா வாழ வேண்டாமா? ஜபக்கூடத்துக்கு போனாலே அபிஷேகம் கிடைக்குமா? என்ன பேச்சு இதெல்லாம்? போலித்தனமா இல்லையா? பாருங்க, அப்படிதான் ஏமாத்துறாங்க இன்னைக்கு இல்லையா? சாத்தா அப்படிதான் தூண்டுவான். சாத்தா எப்பவுமே வசனத்தை திரித்து பேசுவான். தவறான போதகர்கள் வழியாக வருவான். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? அப்புறம் வாசிப்போம், அதை நான் வருவேன், நான் மறுபடியும் வந்து அதை பற்றி சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா? தவறான போதகர்கள் வழியாக எப்படி வருவானா? ஏஞ்சல் ஆஃப் லைட் மாதிரி வருவானா, ஒளியின் தேவதூதனாக வருவானா. எப்படி வருவான்? ஒளியின் தேவதூதனாக வருவான். ஆனால் அவன் சாத்தான் தான். அவன் இயேசுவை பற்றி போதிப்பான் சரிங்களா? இயேசுவின் பேரால் புதுமை செய்வான். ஆனால் அவன் உண்மையான தேவதூதன் இல்லை. அவன் யாரு? சாத்தான். ஆனால் இயேசுவை பற்றி போதிப்பான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஓ, அவன் புதுமை செய்கிறான்ல, புதுமை செய்கிறானு. பிரியமானவர்களே, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேங்கிறது தான் கிறிஸ்தவ மதிப்பீடு வெளிப்படுகிறது. சும்மா நற்செய்தி அறிவிக்கிறதுனால ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது. என் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். என் வாழ்க்கையும் போதனையும் ஒத்து போனோம். புரியுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாழ்க்கையும் போதனையும் ஒத்து போகாமல் அங்கே அபிஷேகம் இருக்காது. அப்படி இருக்கிறதா சொன்னால் அது போலி அபிஷேகம். 1 யோவான் 4:1. அன்பார்ந்தவர்களே, தூயாவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையும் போதுமா? அவங்களே சொல்லிப்பாங்க, ஐ ரிசீவ்ட் அனாயிண்டிங், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லையா? ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்க யாரும் அபிஷேகம் பெற்றதா வெளில சொல்லவே தேவையில்லை. அவர்களுடைய சிந்தனை, சொல், செயல் அது வெளிப்படும் இல்லையா? ஒளிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு தேவையில்லை இல்லையா? சரி, நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக பார்ப்போம். ஆனால் இப்போ நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. அப்போ அடிப்படை எது? அபிஷேகம் இல்லை. முதல்ல எது அடிப்படை? திருவிழத்தை நிறைவேற்றுவது. அதுதான் அடித்தளம் இல்லையா? ஆகவே அறிவிலிகளாக இராமல் கடவுளுடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள்னு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இயேசு வெளிப்படுத்திட்டார், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் என்ன போட்டிருக்கு பைபிளில்? புரிந்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. ஓகேவா? இதை இயேசுவே சொல்றார். யோவான் 4:34 சொல்றார், இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் நான் விரும்பும் உணவு. ஏன்னா அவங்க வேற நினச்சிட்டாங்க, தக்காளி சாதம் நினச்சிட்டாங்க, அவங்க பிரியாணி நினச்சிட்டாங்க. ஆனால் இயேசு தெளிவாக சொல்கிறாரு, நான் விரும்புகிற உணவு எது தெரியுமா? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது தான்
நான் விரும்புகிற உணவு. ஏசப்பா நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு? நம்ம என்ன எதை செய்யணும்? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றணும். திருவுளத்தை நிறைவேற்றுறவங்க தான் பரலோகத்துக்குள்ள வர முடியும். பரலோகத்துக்குள்ள போறதுக்காக தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? சும்மா கைவலி சரியாயிடுச்சு, கால்வலி சரியாயிடுச்சு, இப்போ ஒரு ட்ரெண்டு கிளம்பிருக்கு, எல்லாம் ஓடி ஓடி கிளம்பி போய் இந்த தியானத்துக்கு போனேன், எனக்கு ரொம்ப நாளாக கைவலி சரியாகவே ஆகலை, இந்த தியானத்தில் எனக்கு கைவலி சரியாயிருச்சு. உன் வாழ்க்கை எப்போ சரியாகும்? அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆனால் கவனம் எங்கே மட்டும்தான் இருக்குது எல்லாருக்கும்? அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம் அற்புதம். போச்சா? யாருமே எதை பற்றி யோசிக்கிறது இல்லை? திருவுளத்தை யோசிக்கிறது இல்லை. இது ஜனங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி சில பேர் இதுதான் மெயின், அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அப்போ தான் கூட்டம் வருது இல்லையா? கூட்டத்தை நீயே வச்சுக்க. கத்தோலிக்க திரு அவை ரொம்ப தெளிவாக இருக்குது தொடக்க காலத்திலிருந்து இல்லையா? இதை தான் நம்ம போதிக்கணும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும். பிரியமானவர்களே, சும்மா அதிசயம் அற்புதம் ஓடாதீங்க. இந்த அதிசயம் அற்புதம் ஓடுறவங்கள இயேசுக்கே பிடிக்காதான். யாருக்கு பிடிக்காது? இயேசுக்கே பிடிக்காது. யோவான் 2:23, 24, 25. எதை பார்த்து நம்பினாங்க? அரும் அடையாளங்களை கண்டு அவர்கள் இயேசுவை நம்பினார்கள். ஆனால் யாரை இயேசு நம்பல? இந்த அற்புதத்தை பார்த்து வராங்க பாருங்க, அவங்களை இயேசு நம்பி விடவில்லை. ஏன்னா எங்க போனா இதான் சொல்றது, சுகமளிக்கும் ஆராதனை. எல்லா ஆராதனையும் சுகமளிக்கும் ஆராதனை தான். எல்லா ஆராதனையும் சுகமளிக்கும் ஆராதனை தான். எல்லா திருப்பலியும் சுகமளிக்கும் திருப்பலி தான். எல்லா ஜபமாலையும் சுகமளிக்கும் ஜபமாலை. அது என்ன இந்த ஆராதனை மட்டும் சுகமளிக்கும் ஆராதனை? ஐயோ கடவுளே, ஊரை ஏமாத்துறதுக்கு வேற வேலை இல்லையா? ஊரை ஏமாத்துறதுக்கு வேற வேலை இல்லையா? அப்போ மற்ற ஆராதனையெல்லாம் சுகம் கிடைக்காதா? எல்லா ஆராதனையும். அதனால தான் என்னுடைய ஜபக்குழு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க முதல்ல எங்ககிட்ட வந்தபோது கரிஸ்மேட்டிக்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கரிஸ்மேட்டிக்ன்ற வார்த்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்கப்பா இன்றைக்கி நம்ம கேத்தலிக் சர்ச்சில். கரிஸ்மானா கொடை. கரிஸ்மானா என்னது? கொடை. அதுலேருந்து தான் வார்த்தை என்ன வார்த்தை வருது? கரிஸ்மேட்டிக்ன்ற வார்த்தை வருது. கொடை எத்தனை? ஓகே, நீங்கள் சின்ன குறிப்பிடத்துலேருந்து 7 சொல்கிறீங்க. அது எசாயா 11வது அதிகாரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பைபிளில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் கொடை 9 இருக்கும். சரி, ஓகே, நம்ம சின்ன குறிப்பிடத்தில் கத்தோலிக்க திருவை சொன்ன 7 கொடைகள் வச்சுக்கலாம் இல்லையா? கொடைகள் பல, கொடைகள் பல இல்லையா? அறிவுரை சொல்வதும் ஒரு கொடைன்னு போட்டிருக்கு, தூயாவியின் கொடைன்னு போட்டிருக்கு பைபிளில் இல்லையா? நன்மை செய்வதும் தூயாவியின் கொடை, இரக்கம் காட்டுவதும் தூயாவியின் கொடை. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, கைத்தட்டி ஜோமனா மட்டும்தான் கரிஸ்மேட்டிக்ன்ட்டாங்க. எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? கைத்தட்டி பாட்டு பாடினா மட்டும்தான் கரிஸ்மேட்டிக்கான். அப்போ நன்மை செய்கிறது கரிஸ்மேட்டிக் இல்லையா? அதுவும் கரிஸ்மேட்டிக் தான். திருப்பலி கரிஸ்மேட்டிக் இல்லையா? அப்போ கரிஸ்மேட்டிக் ஹோலி மாஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே? பார்த்தீங்களா? அப்போ திருப்பலியும் கரிஸ்மேட்டிக் தான். யாரெல்லாம் இறைவன் தனக்கு கொடுத்த கொடையை பொது நன்மைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா கரிஸ்மேட்டிக் ஆக்ட் செய்கிறாங்க. எல்லாமே கரிஸ்மேட்டிக் ஆக்ட். அதனால் என்னுடைய ஜபக்குழு நண்பர்களுக்கு நாங்கள் அப்போவே பேர் வச்சோம், கேத்தலிக் ஃபெய்த் ரெனியூவல் மூமெண்ட் ஃபார் யூத்னு பேர் வச்சோம். எங்களது கத்தோலிக்க நம்பிக்கை, கத்தோலிக்க ஜபக்குழு, கத்தோலிக்க ஜபக்குழு கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப்பா. அப்போ சாதா ப்ரேயர் குரூப்லாம் கரிஸ்மேட்டிக் கிடையாதா? இவங்க நினைப்பு என்ன இருக்குது? கைத்தட்டி பாட்டு பாடினா கரிஸ்மேட்டிக் இல்லையா? பைபிளில் இல்லாத ஒரு அந்நிய பாஷையை பேசினா கரிஸ்மேட்டிக். பைபிளில் இல்லாதது, பைபிளில் இருக்கிற அந்நிய பாஷை வேறு, இவங்க பேசுகிற அந்நிய பாஷை வேறு இல்லையா? அது வேறு வேறு. அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். இவங்க பேசுகிற அந்நிய பாஷை வேறு, பைபிளில் இருக்கிறது வேறு. பிரியமானவர்களே, இதை செஞ்சுட்டா இவங்க என்னன்னு சொல்கிறாங்க? அதை கரிஸ்மேட்டிக்னு சொல்கிறாங்க.
அது எவ்வளவு தவறான போதனை, கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான போதனைன்னு கூட ஒரு உணர்வு இல்லாமல் இன்னைக்கு கத்தோலிக்க மக்கள் கிட்ட தப்பு தப்பா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. தப்பு தப்பா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் பல குருக்கள் இல்லையா இன்னைக்கு இறங்கி வந்து இல்லைங்க கத்தோலிக்க நம்பிக்கைனா இதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவிழத்தை நிறைவேற்றினாதான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும் இல்லையா? கரிஸ்மேட்டிக் பிரேயர் குரூப்பில் மெம்பராக இருந்தால் போக முடியாது. என்ன செய்யணும்? கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றினாதான் போக முடியும். நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி வந்து போதனை செஞ்சிட்டாலும் பரலோகம் போக முடியாது. நான் என்ன பண்ணணும்? கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றணும். ஃபாதர், எது ஃபாதர் கடவுளுடைய திருவிழம்? எது கடவுளுடைய திருவிழம் இல்லையா? பார்க்கலாமா? யோவான் 6:40. ஏன்னா இயேசு சொல்றாரு இல்லையா, தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றணும் நம்ம எல்லாரும். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். இதுதான் திருவிழம். போதுமா? இதை நான் சொல்லல, சொன்னது யாரு? சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. மறுபடியும் வாசிக்கிறீங்களாமா? மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். போதுமா? இப்ப யாருக்காவது திருவிழம்னா என்னன்னு குழப்பமே இனிமே வரக்கூடாது. வாட் இஸ் காட்ஸ் வில்? கடவுளுடைய திருவிழம்னா என்ன? மகனை கண்டு. முதல்ல அது ரொம்ப முக்கியமானது. அப்படி டக்குன்னு பாஸ் ஆகி போயிடக்கூடாது. மகனை அறிந்துன்னு அர்த்தம். மகனை கண்டுனா என்ன அர்த்தம்? மகனை அறிந்து. அப்புறம் அவரிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் அனைவரும் பரலோக வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா. இதுல 2 இருக்கு. அன்பானவர்களே நல்லா கவனிங்க, இதுல 2 இருக்கு. ஒன்று, அவரை அறிந்து அவர் மீது நம்பிக்கை கொள்வது. இதுதான் அடிப்படை நம்பிக்கை. இயேசுவை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை நம்பணும். அவரை தெரிஞ்சுக்காம அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. நம்ம அவரை தெரிந்து கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை, அவரை தெரிந்து கொள்ளாமல் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொன்னா அவர் பொய் சொல்றாரு இல்லையா? ஒரு கணவன் மனைவி எப்போ அன்பு செய்வார்னா, மனைவியை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுதான் அன்பு செய்ய முடியும் இல்லைங்களா? அப்படிதானே? அதுதானே உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் லவ்ன்ற பேரில் தப்பு தப்பான லவ் தான் சொல்கிறாங்க உலகத்தில் இல்லையா? பார்த்த உடனே லவ் வந்துடும். அதனால் இன்றைக்கி பாருங்கள், உண்மையான அன்பு புரிதல்லாம் இல்லை. அப்போ ஒருவரை அறிந்து கொள்ளாமல் அவரை அன்பு செய்யவோ இல்லையா அவர் மீது நம்பிக்கை கொள்ளவோ ஒருவரால் முடியாது. 17:3 வாசிங்க. நல்லா கவனிங்களேன். உண்மையான ஒரே கடவுளான உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அறிவதே. என்ன வார்த்தைங்க, சூப்பரா இல்ல பைபிள்? கடவுளே உம்மையும் நீர் அனுப்பிய உம்முடைய மகனையும் அறிந்து கொள்வதுதான் நிலை வாழ்வு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்மளை என்ன கத்தோலிக்க திருவை செய்ய சொல்லுது? முதல்ல நீ இயேசுவை அறிந்து கொள் மகனே மகளே. அதனால தான் கேத்தலிக் சர்ச், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், CCC, அதனுடைய தொடக்க முன்னுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 சரத்துகள் வரைக்கும் என்னத்தை எதை பற்றி தெரியுமா இருக்கும்? கடவுளை அறிந்து கொள்வதை பற்றி தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மறைக்கல்வியிலையும் கடவுள் ஏன் மனிதரை படைத்தாருங்கிற கேள்வியில் அவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவை செய்ய அப்படின்னு பதில் இருக்கும். அப்போ கடவுளை அறிந்து கொள்ளாமல் ஒருவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது இல்லையா? சும்மா பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போல்லாம் தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரங்க, தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரங்க, அக்குள்ள பைபிளை சொருனவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் இல்லையா? என்ன அப்படி இருக்க முடியுமா? தெளிவாக இருக்கு பைபிளில். ஆண்டவரே உம்மையும் நீர் அனுப்பிய உம்முடைய மகனையும் அறிவதே நிலை வாழ்வு இல்லையா? அதனால தான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 3:8 இல்லையா, கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இயேசுவை அறிந்து கொள்வதுதான் நான் பெற்றிருக்கிற. வாசிக்கிறீங்களா? வாசிங்க.
யாரை பற்றி அறிவே ஒப்பற்ற செல்வம்? யாரை பற்றி? வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். இயேசுவை பற்றி அறிவுதான் ஒப்பற்ற செல்வம் இல்லையா? அவரை அறிந்து கொள்வதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. பிரியமானவர்களை, எடுத்த உடனே அதிசயம் நடந்துடணும், அற்புதம் நடந்துடணும் நினைக்காதீங்க. முதல்ல யாரை தெரிஞ்சுக்கலாம்? இயேசுவை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இயேசுவை தெரிஞ்சுக்காம அதிசயம் அற்புதம் நடக்காது. நல்லா கவனிங்களேன். இயேசுவை அறிவதுதான் நான் பெறுகிற ஒப்பற்ற செல்வம் இருக்கு இல்லையா? ஓசையா 6:6 எடுங்க. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவே போதுமா? கடவுள் எதை விரும்புறாரு பார்த்தீங்களா? டேய், முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கோ மகனே, மகளே, நீ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோ, என்ன தெரிஞ்சுக்காம இருக்காத. எசாயா 1:2. கடவுள் என்ன பண்றாரு தெரியுமா? இப்போ புலம்புறார். யாரை பத்தி புலம்புறாரு தெரியுமா? நம்மளை பத்தி. நீங்க புலம்பிருக்கீங்களாக்கா? புலம்பிருப்போமே நம்ம தான். பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய், அக்கா அப்பவே ஒருத்தன் வந்தான்க்கா, அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை இன்னும் மோசமாயிருக்கும். இப்போ யார் கிடச்சிருக்காங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? அதனால் புலம்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் சொல்லலாம் இல்லையா, அப்போவே எனக்கு ஒரு 10 பொண்ணுங்க வரன் வந்துச்சு, நான் போய் உன்னை சூஸ் பண்ண பாரு, நீ அந்த 10ல் ஏதாவது உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தனா படாத பாடு பட்டிருப்பான் அவனே. இப்போ உனக்கு யார் கிடச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு பெஸ்ட்டு இல்லையா? நம்ம புலம்புவோம்ல, ஆண்களும் புலம்புறாங்க. இப்போலாம் ஆண்களும் ஈக்குவலாக உங்களுக்கு ஈக்குவலாக புலகிறாங்க, எல்லாரும் புலம்புறாளுங்க தான். இப்போ கடவுள் புலம்புறார். ஆனால் அதில் தமிழாக்கத்தில் ரொம்ப அழகாக மாற்றிருப்பாங்க. கடவுள் திருவாய் மலர்ந்து அருளுகிறாராம். எப்படி போட்டிருக்கிறாங்க? ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். ஆக்சுவலாக அடுத்த வசனம் படிக்கும்போது தெரியும், அவர் திருவாய் மலர்ந்துலாம் அருளலை, அவர் செம கடுப்பில் புலம்புறாரு. அதுவும் யார்கிட்ட புலம்புறாரு தெரியுமா? வானத்துக்கிட்டையும் பூமிக்கிட்டையும் புலம்புறாரு. யார்கிட்ட? வானத்துக்கிட்டையும் பூமிக்கிட்டையும் புலம்புறாரு. வாசிங்கம்மா. விண்வெளியே கேள். பார்த்தீங்களா? யார்கிட்ட சொன்னார் முதல்ல? விண்வெளியே கேள். அப்புறம் மண்ணுலகே செவி கொடு. இந்த மனுஷ பசங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நீயாவது கேளு. விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு. ஆண்டவர் புலம்புகிறார். நான் மாத்திக்கிறேன், சொல்லுங்க, வாசிங்க. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன். யாரம்மா? யாரம்மா? நம்மளை. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு அம்மியை பெற்றிருந்தா கூட சட்னி அரைச்சி தின்னு இருக்கலாம் இல்லை? உன்னை பேத்தம்பார். இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு மூட்டை அரிசியை பெற்றிருக்கலான்னு வாங்கல்ல, பொங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? அவர் பாருங்களா, அப்படியே சொல்கிறார் அதே வார்த்தை. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், இதுங்களை எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். இன்னைக்கு முதல் வாசகம் கவனிச்சிங்களா? சாமுவேல் போய் ரொம்ப சோகமாக நிற்பார். ஆண்டவரே, அவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ ஏன்பா சோகமாக இருக்கிற? அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை ஆளுகிற என்னை தான் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இருந்தாலும் எச்சரிக்கை பண்ணு, கேட்குறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் அவர் நினச்ச மாதிரி எவனும் கேட்கவே இல்லை. மறுபடியும் ராஜாவை கொடு. அவங்களுக்கு கடவுள் தன்னுடைய ராஜாவை இருக்குது அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. பார்த்தீங்களா? பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். வாசிங்க. அம்மா, அவங்க ஊரில் கெட்ட வார்த்தை காளை. யாராவது ஒருத்தர் திட்டணும்னா காளைன்னு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒருத்தனை திட்டுறதுக்கு அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? காளை அப்படின்னா திட்டுற வார்த்தை. நம்ம ஊர் ஒரு ஆளை பார்த்து காளைனா அவர் காலரை தூக்கி விட்டுன்னு போயிடுவார் இல்லை? ஏன்னா காளைனா இவங்களுக்கு பெருமையான விஷயம். வேறு ஜல்லிக்கட்டு வேறு நடந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லா பக்கமும். காளைனா ஏய் நான் காளை. அதனால் நம்ம ஊர் லாங்குவேஜ் எருமை மாடு தான் திட்டுற வார்த்தை இல்லை? அதானே வழக்கமாக பயன்படுத்துகிறாங்கல்லம்மா. ஆமாம், எருமை மாடுன்னு படிங்கம்மா, படிங்கம்மா. எருமை மாடு. கொஞ்சிரிங்க, நல்லா அழகாக கொஞ்சிரிங்க. எருமை மாடு. மறுபடியும் வாசிங்க. காளைக்கு பதிலாக எருமை மாடுன்னு போட்டு வாசிங்க. எருமை மாடு தன் உடைமையாளனை அறிந்து வைத்திருக்கிறது. எதுக்கு தெரியுது? எருமை மாட்டுக்கு ஓனர் யாருன்னு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். எருமை மாடு தன் உடைமையாளனை அறிந்து வைத்திருக்கிறது. அப்புறம் அவங்க ஊரில் திட்ட வார்த்தை கழுத, நம்ம ஊர்லேயும் திட்ட வார்த்தை கழுத தான். அதை அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். வாசிங்க. கழுதை
தன் தலைவன் தீனி போடுகிற இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறது. யாருக்கெல்லாம் தெரியுது? எரும மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகவேதான் கடவுளை அறிந்து கொள்வதுதான் முதல் ஆசீர்வாதமே. அறிந்து கொள்வதே நிலைவாழ்வு. யோவான் 17:3 ஞாபகம் இருக்கா? இப்பதான் வாசிச்சோம், புரட்டாதீங்க. கடவுளை அறிந்து கொள்வதே ஆசீர்வாதம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவரை பற்றி அறிவே நான் பெறுகிற ஒப்பற்ற செல்வம். சரியா? ஃபாதர், அறிந்து கொள்ளுதல்னா என்ன? ஏன்னா அவரை அறிந்து கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. அவர் அறிந்து கொள்ளாமல் அவர் மேலே என்ன வைக்க முடியாது. ஓகேவா? அப்போ அறிந்து கொள்ளுதல்னா என்ன? ஃபாதர், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், எனக்கு நல்லா பைபிள் தெரியும், நான் பைபிளை ஒரு 5 முறை படித்திருக்கிறேன், ஆகவே நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க. அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. இப்போ நான் மனப்பாடமாக வசனம்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, உடனே பா சூப்பராக சொல்கிறாருப்பா, இவர் இயேசுவை அறிஞ்சு வச்சிருக்கிறார். கிடையாது. மனப்பாடமாக வசனம் சொன்னால் கூட ஒருவருக்கு இயேசுவை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாத்தானுக்கும் வசனம் தெரியும். போச்சா இல்லையா? பைபிள் வசனங்களை மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருந்தா கூட இயேசுவை அறிந்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஃபாதர், நான் இயேசுவை அறிந்து வைத்திருக்க முடியாது. அப்போ பைபிளை வாசிக்கிறதாலேயோ அல்லது பைபிள் வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்பதாலேயோ இல்லையா, அல்லது பைபிள் வசனங்களை போதிப்பதாலேயே ஒருவர் இயேசுவை அறிந்து வைத்திருக்க முடியாது. அப்போ யாருக்கு ஃபாதர் தெரியும்? யார் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எந்த பதிலும் என்னுடையது இல்லை, எல்லாம் வசனம்தான். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால்தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்று உறுதியாக தெரியும். கவனிச்சுங்களா அந்த வார்த்தையை? யாரெல்லாம் கவனிக்கலையாமா? கவனிச்சிங்களா? நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்று உறுதியாக தெரியும். அது வரைக்கும் தெரியாது. நான் அவருடைய வசனங்களை வாசிச்சா பத்தாது, அவருடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணா பத்தாது, போதிச்சா பத்தாது, அந்த வசனங்களை கடைபிடித்தால் மட்டும்தான் எனக்கு இயேசுவை தெரியும். ஹல்லேலூயா! சந்தோஷமா சொல்லுங்க. போதுமா? நான் ரெட்ரீட்டுக்கு போயிட்டேன், பைபிள் கிளாஸுக்கு போயிட்டேன், தியாலஜி படிச்சுட்டேன், எனக்கு இயேசுவை தெரியும். சாரி, உனக்கு இயேசுவை தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால தான் பைபிள் தூக்கினவங்கெல்லாம் பாஸ்டர் கிடையாது. கேத்தலிக் சர்ச் இஸ் வெரி கிளியர் இல்லையா? வசனத்தை கடைபிடித்தால் மட்டுமே நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எப்படி தெரியும்? உறுதியாக தெரியும். அடுத்த வசனம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வாசிங்கம்மா. அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு, நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு தெரியும் ஃபாதர், நான் இன்னைக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபாதர், இயேசு என் கண்ணு முன்னாடி வந்து நின்னார் ஃபாதர். இந்த புருடாவெல்லாம் நீயே வச்சுக்கோ, நீ ஆண்டவர்கிட்டயே சொல்லிக்கோ இல்லையா? அவர் பதில் சொல்லட்டும் உன் காட்சிக்கெல்லாம், அதுக்கு நான் பொறுப்பில்லை, நான் தீர்ப்பும் இடலை. அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர்கள், அவர்களிடம் உண்மை இராது. ஹல்லேலூயா! 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 கட்டளையை கடைபிடித்தால் அவரை நாம் தெரிந்திருக்கிறோம் என்று உறுதியாய் தெரியும். கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றால் அவரை நமக்கு தெரிந்திருக்காது. நாம் வெறுமனே பொய்யர்கள். அதனால தான் சொன்னேன், முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டாலே ரட்சிப்பு கிடையாது. போதுமா? பைபிளில் இருக்கு தெளிவா, நான் முழுங்கி ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். வேணாம், பைபிளுக்கு விரோதமாக பேசாதீங்க. அவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பார்த்தீங்களா இல்லையா? வெறுமனே ஞானஸ்நானம் வாங்கிட்டாலே உங்களுக்கு ரட்சிப்பு? ஞானஸ்நானம் வாங்கிட்டு அக்கிரமம் பண்ணலாமா?
முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டு குடிக்கலாமா? முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டு 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ ரட்சிப்பு கிடைச்சிருமா? அப்போ வெறுமனே முழுக்கு ஞானஸ்நானத்தில் ரட்சிப்பு இல்லை. பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, என் கட்டளையை கடைபிடிக்கிறவங்க தான் இயேசுவை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசுவை தெரியாது. அதனால இயேசு சொல்றாரு யோவான் 8:31, இயேசு நம்பாதவங்க கிட்ட சொல்லல, தன்னை நம்பிய யூதர்களிடம் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து என்னமா கடைபிடித்து வந்தால் உண்மையில் நீங்கள் என் சீடர்களாக இருப்பீர்கள். அந்த வார்த்தையை கவனிங்களேன், எப்படி கடைபிடிக்கணும்? இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட் தென் ட்ரூலி யூ ஆர் மை டிசைபிள். அம்மா கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா இல்லையா? எப்படி கடைபிடிக்கணும்? சில பேர் தியான நாட்களில் மட்டும் பரிசுத்தமாயிடுவாங்க. தியான நாள் மட்டும் அப்படியே பரிசுத்தமாக இருப்பாங்க இல்லையா? தியானம் வந்துட்டா போதும் அப்படியே பரிசுத்தமாயிடுவாங்க. சர்ச்சுக்குள்ளே போன உடனே தான் அப்படியே உருகுவாங்க இல்லையா? வெளியில் போனால் வன்மம் இருக்கும், பழி சொல் இருக்கும், கெட்ட வார்த்தை இருக்கும், மன்னிக்காத குணம் இருக்கும் இல்லை? ஆனால் வெறும் சர்ச்சுக்குள்ளேயும் ஜப கூட்டத்திலையும் மட்டும் அப்படியே ஜபிக்கிற மாதிரி காட்டுறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியில் போய் இன்னொரு ஆளை பற்றி தப்பாக பேசுறது. பிரியமானவர்களே, அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ, கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுதோ, அப்போஸ்தலிக்க பாரம்பரியம் என்ன சொல்லுதோ, அதை தவிர்த்து அருள்மணி ஃபாதர் போதிக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். எதெல்லாம் இருக்கணும்? இந்த 3 தான். இதுக்குள்ளே தான் நான் போதிக்கணும் ஆண்டவரே. நான் திருச்சபைக்கு வெளியில் எதையும் போதிச்சிடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்திற்கு எதிராக எதுவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இறைவார்த்தைக்கு எதிராக எதுவுமே சொல்லக்கூடாது. இது 3 நமக்கு முக்கியம். யாருக்கு முக்கியம்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம். மற்றவங்கெல்லாம் வெறும் பைபிள் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. எது முக்கியம்னு சொல்லுவாங்க? ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு முதல்ல அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், 2வது பைபிள், 3வது திருச்சபையின் போதனை. ஏன்னா பைபிளை விளக்குகிற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும்தான் இருக்கு. பைபிளை விளக்குகிற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபைக்கும், கத்தோலிக்க திருச்சபை யாரை அங்கீகரிக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. இதை தான் நான் சொல்லணும், நான் மாற்றி சொல்ல முடியாது. நான் சொல்லுது புரியுதுங்களா? அப்போ பிரியமானவர்களே, அப்போ பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மட்டுமே நீங்கள் என் உண்மையான சீடர்கள். மற்றதெல்லாம் போலி சீடர்கள், சீடர்கள்னு இருப்பாங்க. அப்போ கடைசியாக ஒரு வசனத்தோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். ஏன்னா மத்தியானம் தான் நம்பிக்கையை பற்றி சொல்லுவேன் நான். ஏன்னா வெறுமனே அறிந்து கொண்டால் பத்தாது, அறிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நம்பிக்கையே இல்லாமலாம் ஜபிக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் இல்லையா? ஏன்னா என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ முரண்பாடுங்கிறத நான் அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அறிந்து கொண்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, மத்தேயு 7:22 வாங்க. 21 வாசித்தோம், 22, 23 வாசிக்கலாம். பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இன்னைக்கு இறைவாக்க 2 விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இறைவாக்க ஒன்று ப்ராஃபஸின்னு சொல்கிறாங்க. இந்த இறைவாக்க என்னன்னு சொல்கிறாங்க? ப்ராஃபஸி. இன்னார் சுகமாகறாங்க, அன்னார் சுகமாகறாங்க சொல்லிட்டு போங்க. அது அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தில் இல்லை இல்லையா? அது அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தில் இல்லை. ஆனால் இப்போ அதை சொல்கிறாங்க. கடவுளுக்கு பதில் சொல்லட்டும், திருச்சபைக்கு பதில் சொல்லட்டும். அந்தோனியார் சொல்லலை, பியோ சொல்லலை, யாருமே சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறாங்க. பட் எனிவே, கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக மட்டும் இது நிறைய பரவி இருக்கு. அதுவும் பிரிவினை சபைகளினுடைய ஊடுருவலால் இல்லையா? இந்த இறைவாக்கு என்பது இறைவார்த்தையை சொல்கிறது. இறைவாக்கு என்பது இறைவார்த்தையை சொல்கிறது. ஆனால் சில பேர் இதை எப்படி சொல்கிறாங்க? ப்ராஃபஸி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் அவங்க குறி சொல்கிறதும் ப்ராஃபஸி சொல்கிறதும் ஒன்றா மாற்றிட்டாங்க. குறி சொல்கிறதையும் ப்ராஃபஸையும் ஒன்றாக்கிட்டாங்க. அதுக்கும் அவங்க கடவுளுக்கு தான் பதில் சொல்லணும். எனக்கு அதை பற்றி பேசவோ சொல்லவோ எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. ஸோ பைபிளில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இறைவாக்கு சொல்கிறத நீங்கள் இறைவாக்கு உரைக்கிறதாகவோ அல்லது இறைவார்த்தையை போதிக்கிறதாகவோ. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்களேன், என்ன தைரியம்! ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமான்னு தெரில. நம்மளாம் வாயை மூடிட்டு அமைதியாக கை கட்டிக்கிட்டு இருக்கணும், அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா?
உம் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா? யார் பெயரால? இயேசு பெயரால. அப்புறம் உம் பெயரால் நாங்கள் வல்ல செயல்கள், புதுமைகள், அற்புதங்களை செய்யவில்லையா? வாசிங்க. அதற்கு இயேசு அப்படிப்பட்ட நபர்களிடம், என்னம்மா இப்படி சொல்லிட்டார் இயேசு? அவர் பேர்ல தான் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க, அவர் பேர்ல தான் பேய் ஓட்டியிருக்கிறாங்க, அவர் பேர்ல தான் அதிசயம் அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டார். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களை நோக்கி தான் நீங்கள்லாம் ஓடுறீங்க. ஆமாம் ஆமான்னு வேற வாய் ஓடுங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாது, கடவுள் பதில் சொல்லிட்டோம். போங்க பரவாயில்ல இல்லையா? இன்னும் முடியல, வசனம் முடியல, வாசிங்க. என வெளிப்படையாகவே அறிவிப்பேன், நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு. யாரை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா? அது சாத்தானை பார்த்து சொல்ற வார்த்தை. என்னை விட்டு அகன்று போன்னு யாரை சொல்லுவார் இயேசு? சாத்தானை சொல்ற அதே வார்த்தையை யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? யாரெல்லாம் இயேசு பேரால நற்செய்தி அறிவிச்சாங்களோ, இயேசு பேரால பேய் ஓட்டினாங்களோ, யாரெல்லாம் இயேசு பேரால அதிசயம் அற்புதம் செஞ்சாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு. ஏன்னா நீ பேய் ஓட்டுறதை விட, ப்ராஃபஸி சொல்றதை விட, இறைவார்த்தை உரைக்கிறத விட, இல்லையா, அற்புதம் செய்யறதை விட எது மேலானது? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாமே அழிஞ்சிருமா, எல்லாமே அழிஞ்சிரும், அன்பு மட்டும் அழியாதுன்னு இருக்கும். எல்லாமே அழிஞ்சிரும், அன்பு மட்டும் அழியாது. எங்கே போட்டிருக்குமா? 1 கொரிந்தியர் 13:8 போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13:8 போங்க. 1 கொரிந்தியர் 13:8. இன்னைக்கு எல்லாம் புருடா விடுறாங்க. எல்லாரும் உங்ககிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைகளே தயவு செய்து அந்நிய பாஷை வரத்தை கேளுங்கள். ஏன் அதை மட்டும் கேட்கணும்? யாராவது கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? உங்களை பார்த்து சில பேர் சொல்லியிருப்பாங்களே, அந்நிய பாஷை வரத்தை கேளுங்கள்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. அவங்க அப்படி சொன்னாங்கன்னாவே கண்டுபிடிச்சிக்கோங்க, அவங்க பிசாசு கிட்டேருந்து வராங்க. எங்கேருந்து வராங்க? ஏன் தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பரிசுத்தாவி தான் யாருக்கு என்ன வரம் கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா, இல்லையா? எடுத்த உடனே ஒருத்தன் என்ன கேட்க சொல்கிறான் அவங்கள? அந்நிய பாஷை வரத்தை கேளுங்க. அப்போ அது மட்டும் கொடை இல்லையே, கொடை பல இருக்குல்ல. அது ஆவியானவர் தானே டிசைட் பண்ணுவார் யாருக்கு என்ன கொடை கொடுக்கணும்னு. யார் டிசைட் பண்ணுவா? ஆவியார் தானே டிசைட் பண்ணுவார். நம்ம ஏன் டிசைட் பண்ணி கேட்குறோம்? அப்படி கேட்கலாமா? அப்போ அது பைபிளுக்கு விரோதமாக இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? அவங்க போதிக்கிறவங்களுக்கு உங்களை சொல்கிறாங்க அந்நிய பாஷை வார்த்தை கேளுங்க, அவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா எங்கேருந்து வராங்க? கமாண்ட்மெண்ட் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க? பிசாஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கடவுள்கிட்ட இருந்து வந்தவங்களா தான் என்ன கேட்பாங்கன்னா, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கேளுங்க. என்ன கேட்பாங்க? அந்த அபிஷேகம் எப்படி கிடைக்கும்னு அப்புறமா சொல்லித்தரேன், இல்லையா? உண்மைதான், பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி ஜபிக்கணும், அதுக்கு முறையே இருக்குது. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா, ஏன்னா தமிழாக்கம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப் பை செயின்ட் ஃப்ரான்சிஸ் டி சேல்ஸ். புனித ஃப்ரான்சிஸ் சலேசியார் எழுதிய, இல்லையா, இந்த புத்தகம் இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப், உண்மையான ஆன்மீக வாழ்விற்கான முன்னுரை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள், தயவு செய்து. இன்றைக்கி எல்லா புனிதர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க தெளிவாக. அபிஷேகம் வேணும்னா எப்படி கேட்கணும், எப்படி ஜபிக்கணும், என்ன செஞ்சால் உண்மையான அபிஷேகம் இருக்கும், அபிஷேகம் பெற்றா எப்படி இருப்பாங்க, அப்படின்லாம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பிரிவினை சபைகளினுடைய தவறான தூண்டுதலால் நம்ம மக்கள் தவறான புரிதல் வச்சுருக்கிறாங்க அபிஷேகத்தை பற்றி. அதனால தான் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, அந்நிய பாஷை வரத்தை கேளுங்கன்றாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஆவியானவர் தான் முடிவு பண்ணுவார். எனக்கு என்ன வரம் கொடுக்கணுன்றது யார் முடிவு பண்ணுவா? ஆவியானவர் தான் முடிவு பண்ணுவார். அது மட்டும் இல்லை, இவங்க பேசுகிற அந்நிய பாஷை பைபிளில் இருக்கிற அந்நிய பாஷை இல்லை, இது வேற, அவங்க பேசுறது வேற, இல்லையா? அதுக்கு அவங்க கடவுளுக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுத்தே ஆகணும். சரி, ஓகே பிரியமானவர்களே, இந்த வசனத்தோடு தான் நம்ம நிறைவு செய்கிறோம். வாசிங்க. இறைவாக்கு கொடைக்கும் கொலையும் ஒளிந்து போகும். இப்போ இந்த இறைவாக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. இருக்கு, ஓகே. அப்போ அந்த ப்ராஃபஸி சொல்கிற கொடையும் ஒழிந்து போகும். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் கரெக்டாக சொல்லுவேன் ஃபாதர், இதில் என்ன பெருமை இருக்குது? முதல்ல நற்செய்தி போதிக்கிறவங்களுக்கு பெருமையே இருக்கக்கூடாது, இல்லையா? நான் கை வச்சா பேய் ஓடும், நான் கை வச்சா நான் ஜோம் பண்ணால் நான் சுகம் கிடைக்கும். நாம் பண்ணுறதுனால சுகம் இல்லை, ஆண்டவர் தான் செய்கிறாரு. அந்த நபருடைய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்கிறாரு. நான் ஒரு கருவியாக ஜபிக்கிறேன்.
இல்லையா? அதில் நான் எந்தவித தனிப்பட்ட பெருமையும் கிரெடிட்டும் தேடிக்கவே கூடாது. நான் பயனற்ற பணியாளன், என் கடமையை தான் செய்தேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் கை வச்சா பேய் ஓடும், நான் ஜெபம் பண்ணால் அதிசயம் நடக்கும் அப்படிலாம் இப்போ கிளம்பியிருக்காங்க நிறைய பேர் நம்ம கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளேயே. தயவுசெய்து அப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அது பிசாசனுடைய தூண்டுதல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பைபிள் வசனம் இல்லையா? எது ஒழிந்து போகும்? இறை வாக்கு உரைக்கும் கொடையும் ஒழிந்து போகும். பாருங்களேன், அந்நிய பாஷை பேசுகிற கொடை கூட காணாமல் போயிடுமா? பரவச பேசுனா அது அந்நிய பாஷை பேசுகிற கொடை கூட காணாமல் போயிடும். ஆனால் எது அழியாது? அன்பு ஒருபோதும் அழியாது. அப்போ அந்நிய பாஷை பேசுகிற கொடையை விட எது மேலானது? இதை ஏன் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இறைவாக்கு குறைக்கிற கொடையை விட எது மேலானது? அன்பு. அப்புறம் எதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரல இல்லையா? ஏன்னா கடவுள் இயேசு நமக்கு கொடுத்த ஒரே கட்டளை அன்பு கட்டளை மட்டும்தான். நான் நம்பிக்கையை பற்றி பேசும்போது நான் அதை சேர்த்து பேசுகிறேன். அவர் வேற எதுவுமே சொல்லலை இயேசு இல்லையா? பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவை என்பது நமக்கு பொக்கிஷம், நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு பொக்கிஷம். தயவு செய்து இதை ஒரு மற்ற சபை மாதிரி மாற்றிடாதீங்க. மற்ற சபை மாதிரி இதனுடைய பெருமை இந்த சபையால் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார் இல்லையா? திருப்பலியை விட மேலான ஜெபம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சில பேர் திருப்பலிக்கு வரமாட்டான், குரூப்பில் போய் ஜெபம் பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுகளில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுகளை? எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க திருப்பலிக்கு வராமல் அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க. எது முக்கியம்? இயேசு வராரு, இயேசு விட்டுருவாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், கேத்தலிக் சர்ச் இஸ் அ ட்ரெஷர். அது சொல்லிக் கொடுக்குற போதனைகள் சொல்லில் அடங்காது, சொல்லலாம் முடியாது. அதனால தான் லைத்து நான் சொல்கிறேன். நான் ஏன் ருசிச்சு போதிக்கிறேன் தெரியுமா? அவ்வளவு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் சொன்னது எதுவும் என் கற்பனைலாம் கிடையாது, எல்லாமே எங்கேருந்து எடுத்தது? பைபிள், இறை வார்த்தை, நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் போதனை. பிரியமானவர்களே, ஆகவே இந்த திருப்பலியில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இது மட்டும் கேட்போம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களை பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி, உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றும்படி நீங்கள் எங்களை மாற்றுங்க. அவர் நினச்சாதான் நம்ம மாற முடியும். ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்ம மாறவே முடியாது. அதை கூட நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன மாற்றுங்க, நான் பிரியமாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் இல்லையா? நான் விரும்பி வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை மாற்றுங்க, என்னை அபிஷேகம் செய்யுங்க. கடைசியாக தான் அபிஷேகம் வரும் இல்லை, எடுத்தோடனே அபிஷேகம் இல்லை, கடைசியாக தான் அபிஷேகம். அவரை அறிந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னவைகளெல்லாம் செய்யும் பொழுது கடவுள் கொடுக்குற கொடை தான் என்னது? அபிஷேகம் இல்லையா? அந்த அபிஷேகமும் எப்படி கொடுக்குறாருன்றது அப்புறமா பேசுகிறேன். எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கடைசி நாளில் நான் உங்களுக்கு இங்கே தான் முதல் முறையாக அதை நான் செய்ய போகிறேன். மொத்த இறை வார்த்தை பைபிளையும் அரை மணி நேரத்தில் அதனுடைய வரலாறோடு இல்லையா, அதனுடைய காலகட்டங்களோடு அட்டவணையோடு, ஏன்னா உங்களுக்கு பைபிள் அட்டவணை கொஞ்சம் இருக்கும், நான் கொஞ்சம் அதை எலாபரேட்டாக என்ன நடந்தது அந்த காலத்தில், எப்படி பைபிள் அப்படியே உருவாகி கடைசியாக திருவெளிப்பாடு வரைக்கும் எப்படி வந்தது அப்படின்றத முதலாக நான் உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நான் கடைசி நாளில் செய்வேன் இல்லையா? 1/2 hour யூ வில் நோ த என்டையர் பைபிள், படைப்பில் ஆரம்பித்து திருவெளிப்பாடு வரைக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பைபிளை சரியாக புரிஞ்சிக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பைபிளை இன்னும் அன்பு செய்வீங்க, இன்னும் இறைவசனத்தை இன்னும் அன்பு செய்வீங்க, இன்னும் அதிகமாக ஆழமாக பைபிளை தேடுவீங்க. அதனால் கடைசி நாளில் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அந்த ஆர்வத்தோடு வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? எப்போவுமே கிளைமேக்ஸ் படத்து கடைசியில் தானே வரணும், கிளைமேக்ஸ் முதல்ல வரவே கூடாது, கடைசியில் தான் கிளைமேக்ஸ். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாளில் என்னோடு ஆண்டவர் பேசினார், நன்றி சொல்லுங்கள், மனசார நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா, மோசே கேட்டார், ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். மோசேக்கு தெரியல, மோசே பார்க்கணும்னு நினைக்கிறார், கடவுள் அப்படியே முகமுகமாக பார்க்கணும். கடவுள் சொன்னார், மோசே நீ என்னை முழுமையாக பார்க்க முடியாது, மோசே என்னை முழுமையாக நீ பார்க்க முடியாது. ஏன்னா மோசேவே கடவுளுக்கு
எதிராய் கீழ்ப்படியாமல் போய் தான் பாவம் செஞ்சு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போகாமல் போனார் இல்லையா? ஆனாலும் அவர் கீழ்ப்படிந்த ஒரு அற்புதமான ஒரு இறைவாக்கினர் அவர். ஆனாலும் அவர் செஞ்ச அந்த ஒரு பாவமே அவர் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே விடலை. பிரியமானவர்களே, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தியான நாட்களில் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் உம் மீது உண்மையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மையான அபிஷேகத்தை உம்முடைய திருவுளத்தின்படி உம்முடைய நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க நேரம்தான் பெஸ்ட் நேரம். உங்க விருப்பம் தான் என் வாழ்க்கையில பெஸ்ட் ஆண்டவரே. என் விருப்பம் அல்ல, உம் விருப்பம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நன்றி. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.